அல்லேலூயா. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று என்னை எண்ணி இந்த வார்த்தையை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இது நம்ம அன்பு அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் எழுதின அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் சிந்தைகளை நாம் திருப்புவோம். கொஞ்ச நேரம் தான் நான் பேச போகிறேன். நம் சிந்தைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு நீதியின் சூரியன். அல்லேலூயா என்கிற தலைப்பில் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலவேளையில் பகிர்ந்து கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீதியின் சூரியன். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மல்கியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதில் 2வது வசனம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்குமாம். அந்த வார்த்தை தொடங்கும் போதே ஒரு வார்த்தையோடு பேசுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அல்லேலூயா. யார் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? இந்த இயேசு என்கிற நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படணும்னா நீங்க அவருடைய நாமத்துக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் உன்னை பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. அவர் செட்டைகளின் கீழே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி சொல்லுகிறார்? அந்த நீதியின் சூரியனுக்குள் நீங்கள் ஒளிந்திருக்கும் போது, அந்த நீதியின் சூரியனுக்கு நீங்கள் பயந்து இருக்கும் போது, அந்த நீதியின் சூரியனுடைய அந்த வெளிச்சத்துக்குள் நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய நாமத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இந்த நீதியின் சூரியன் உன் மேல உதிச்சிருச்சுன்னா உனக்கு அவராலே ஒரு மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அவராலே உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அவர் செட்டைகளின் நிழலிலே உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அப்படி பாதுகாப்பு உண்டானா நீ வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்கெல்லாமோ பயப்படுறோம், ஆனா கர்த்தரை குறித்த பயம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. நான் இஷ்டப்பிரகாரம் வாழ்வேன், நான் எப்படினாலும் வாழ்வேன், அவங்க மேல அந்த நீதியின் சூரியன் உதிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? நாமத்துக்கு பயந்திருக்க. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் நாம் ஆராதிக்கிற இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ள முழங்கால் யாவும் முடங்குகிற உன்னதமான நாமம் நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு நீங்க பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் செட்டைகளின் கீழே உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, நீங்க வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்ந்து பெருகுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் அவர் நாமத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் தேவன் என்று சொன்னால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அல்லேலூயா.
வேதம் சொல்லு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்குரிய பயம், கர்த்தரை குறித்ததான பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது 128ஆம் சங்கீதத்தில் போடப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நம்ம தெய்வம் கண்ணை குத்துற தெய்வம் இல்ல, காதை குத்துற தெய்வம் இல்ல, அப்படி பயப்பட சொல்லல. இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தர் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? ஒரு காரியம் நம்ம இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, நாமத்துக்கு பயந்து இருக்கிற பயப்படாதவங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்க முடியாது. இந்த சூரியன் அல்ல, இந்த சூரியனை காட்டிலும் பல மடங்கு பிரகாசம் உள்ள அந்த சூரியன் உன் மேல உதிக்க வேண்டும் என்று சொன்னா நீ அவர் நாமத்துக்கு பயந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ அவர் நாமத்துக்கு பயந்து இருந்தா அந்த நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சிட்டைகளின் நிழலிலே உனக்கு ஒரு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, நீ கொளுத்த கன்றுகளைப் போல வளர்ந்து பெருகுவாய். அல்லேலூயா. அப்படி வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கர்த்தரை குறித்த பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படிங்கிற காரியம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குரிய பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தரை வைத்திருக்கிற இடமே வேறையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை வைத்திருக்கிற இடம் அது வேறையா இருக்கும். நீ கர்த்தரை குறித்த பயம் இல்லாததுனாலதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இஷ்ட பிரகாரம் வாழ்கிறோம், இஷ்ட பிரகாரம் செல்கிறோம். அல்லேலூயா. இது கர்த்தருக்குரிய பயம் இல்லை. நாமத்துக்கு நீ பயந்திருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ நிச்சயமா என்ன செய்திருப்பாய்? கொடுப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படணும் அவசியம் இல்லை, பயந்துதான் ஆகணும் இல்ல. ஆண்டவர் சொல்றா, நீ பயந்தா நான் உனக்கு என்ன செய்வேன்? என் நீதியின் சூரியன் உன் மேல உதிக்கும். என் நீதியின் சூரியன் உன் மேல உதிக்கும்னா என்னை குறித்ததோட பயம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. ஆனாலும் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. ரெண்டு தரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு ஜனம் என்னதான் சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. இன்னொரு ஜனம் ஒண்ணுமே இல்லைனா கூட அவங்க கர்த்தரை எப்பொழுதும் பயந்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது என் வலது பாசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அது பரிசுத்த ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம். உனக்காகவும் எனக்காகவும் திறந்து வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நீ பெரும்படியாய் உனக்குள்ள எப்பொழுதும் கர்த்தரை குறித்த பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் செட்டைகளின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. அவர் செட்டைகள்ல தான் ஆரோக்கியம். அல்லேலூயா. அவர் செட்டைக்குள்ள நீ வந்தானா தான் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. அவர் செட்டையை விட்டு நீ தூரமாக இருந்தால் உனக்கு ஆரோக்கியம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அவர்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எங்கே ஆரோக்கியம் உண்டு சொன்னா, எங்கே விடுதலை உண்டு சொன்னா, கர்த்தருடைய செட்டைக்குள்ளதான் ஆரோக்கியமும் விடுதலையும் நன்மையும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அதுக்குள் ஆரோக்கியமும் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்று பார்த்துருக்கீங்களா? கன்று பார்த்தீங்களா? கொழு கொழுன்னு இருக்கும். கர்த்தர் உங்களை கொழு கொழுவென்று சொல்லி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கொளுத்த கன்றுகளை போல் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கணுமா? அவர் செட்டைக்குள்ளே வா, அவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்க உண்மையில் நீதியின் சூரியன் உதிக்கும்.
செட்டைகளின் நிழலே வந்த உனக்கு என்னாலே பலன் கிடைக்கும். அங்கே ஆரோக்கியம் உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே பாடல் உண்டு, அங்கே ஆராதனை உண்டு, அங்கே நன்மை உண்டு. நீ கொளுத்த கன்றுகளை போல் வளர்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளும் தேவனுடைய செட்டைக்குள் நீ வந்து ஒளிந்து கொண்டால் அந்த செட்டை உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த செட்டை உன்னை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் செட்டைக்குள்ள வர சொல்றார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளும் சர்வ வல்லவருடைய செட்டைக்குள்ளும் நீ வந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் பாதுகாத்துக்கோ. அவர் செட்டைகள்ல தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் செட்டைகள்ல தான் நமக்கு விடுதலை உண்டு. அவர் செட்டைகள்ல தான் உங்களுக்கும் எனக்கும் ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. நான் ஆரோக்கியம் அவர்களுக்கு வர பண்ணி அவர்கள் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. காயங்களை ஆற்ற வேண்டுமா? உன் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? உனக்கு பல நன்மை கிடைக்க வேண்டுமா? அவர் செட்டைக்குள்ளே வா. அந்த நீதியின் சூரியன் உன்னை கொளுத்த கன்றுகளைப் போல வளரச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வளரச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உன் துக்க நாட்களை அந்த நீதியின் சூரியன் முடிய பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ துக்கப்பட்டது வந்தது உண்மைதான், நீ வேதனைப்பட்டு வந்தது உண்மைதான், நீ வெட்கப்பட்டு வந்தது உண்மைதான், நீ சமாதானம் இல்லாம வந்தது உண்மைதான், இருக்கிறத விட செத்து போயிடலாம்னு சொல்லி ஒருவேளை இருதயத்துக்குள்ள நினைச்சு வந்தது உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் உன் மேல என் நீதியின் சூரியன் உதிக்கும் போது உன் துக்க நாட்களை நான் மாற பண்ணுவேன். ஜனவோ பூமியையும் ஜனங்களையும் காரில் மூடும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உண்மை என் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறார், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை. இவ்வளவு நாள் ஒருவேளை எந்த சூரியன் உனக்கு அஸ்தமித்திருந்ததோ இல்லையோ, இந்த நீதியின் சூரியன் சொல்லுகிறார், இனி நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய், கையை தட்டு, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். ஆகவே இனி நீ துக்கப்பட வேண்டிய தேவையில்லை. உன் துக்க நாட்களை நானே முடிய பண்ணுகிறேன். ஒருவேளை நீ துக்கத்தோடு இங்கே வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், பலவிதமான சோர்வோடு வந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்கு நீ பயந்தது உண்மைதானே, என் நாமத்துக்கு பயந்து வந்தது உண்மைதானே, உன் மேலதான் என் நீதியின் சூரியனை நான் உதிக்க பண்ண போகிறேன். இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் இனி உனக்கு மறைவதில்லை. கர்த்தரே, கையை தட்டு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பதனால இனி உன் சூரியன் மறைவதில்லை, உன் சந்திரன் அஸ்தமிப்பதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதனால உனக்குள்ள இருந்த துக்கத்தை அந்த வெளிச்சம் மாறுகிறது. எப்போ உன் துக்கம் மாறும்னு சொன்னா, அந்த வெளிச்சம் எப்போ உனக்குள்ள வருகிறதோ, உனக்குள்ள உன்னை துக்கப்படுத்தி வைத்திருந்த, உன்னை வேதனைப்படுத்தி வைத்திருந்த, உன்னை துக்கப்படுத்தி கொண்ட அந்த காரியங்களை இந்த காலவெல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா. இனி அவைகள்லாம் உனக்கு வெளிச்சம் கொடுக்காது. நானே உனக்குள்ள வெளிச்சமாய், உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஏதோ ஒரு இருள் உனக்குள்ள, ஏதோ ஒரு இருள் இருக்குது. ஆண்டவர் சொல்லுங்க, இனி அந்த இருளை போக்குவதற்கு நானே உனக்குள்ள வெளிச்சமா. கையை தட்டும் போது அந்த கிருபை உனக்குள்ள உண்டாகட்டுமே. ஏதோ ஒரு இருள் என்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருளை போக்கத்தான் நான் வெளிச்சமாய், உனக்குள்ள நீதியின் சூரியனாய், உன்னை உயர்த்துகிற பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் நானே உனக்குள் வந்து உன் துக்கங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் நான் மாற்றி உன்னை சந்தோஷிக்க போகிறேன். உனக்குள்ள இருக்க சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓட போகுது. உன் தலை உயர்த்தப்பட போகுது. உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அவரே உனக்குள் நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60:20 வாசிங்க பாப்போம், வேகமா வாசிங்க. இனி உன் சூரியன்
அஸ்தமிப்பதும் இல்லை. இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சூரியன் மறைவதும் இல்லை. உன் சூரியன் பாருங்க, உன் சூரியன் ஒரு நிமிஷம், உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை. அல்லேலூயா. உன் சூரியன் என்ன செய்யாது? அஸ்தமித்து வராது. அல்லேலூயா. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய கையை தட்டேன். எந்த வெளிச்சம் உனக்கு வருதோ இல்லையோ, எந்த சூரியன் வருகிறதோ இல்லையோ, என் நீதியின் சூரியன் உனக்குள் வருவார். அவரே உனக்குள் வெளிச்ச கையை தட்டு. அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தா உன் துக்க நாட்கள், இந்த நான் சொல்லப்படும் வேளையிலே உன் இருதயத்துக்குள்ள இருந்த துக்கங்களை எல்லாம் கர்த்தர் உன்னை விட்டு புடுங்கி போடுகிறார். இனி நீ துக்கப்பட வேண்டிய தேவையில்லை. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நித்திய வெளிச்சம் உனக்குள் வந்திருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உன் வீட்டுக்குள், உன் தொழிலுக்குள், உன் வேலைக்குள், உன் குடும்பத்துக்குள், உன் பிள்ளைக்குள், உன் பிள்ளையுடைய பிள்ளைக்குள், இஸ்ரவேலுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் சொல்கிறார், உன் குடும்பத்துக்குள்ள நானே நித்திய வெளிச்சமா. அவர் நித்திய வெளிச்சமா இருப்பாரா. ஆகவே நீ துக்கப்பட்டு வந்த காரியம் இனி உனக்குள் இல்லை. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. இனி நான் துக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் எனக்குள்ள 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 ஓ தாடா ராபா கானா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. இனி உன் சூரியன் அஸ்தமிக்காது. அல்லேலூயா. காரணம், இந்த சூரியனை படைத்த அந்த அந்த நீதியின் சூரியன் உனக்குள் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் அவர் உன்னை நடத்த போகிறார். இனி நீ நடக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும் உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிட போகிறார். நித்திய வெளிச்சமாய் அவரே உனக்குள் வந்து நித்திய வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. மற்ற வெளிச்சமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வரும், கொஞ்ச நாளைக்கு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சம் அது நித்திய நித்தியமாய் தலைமுறை தலைமுறைக்கும். இந்த தெய்வம் என்றென்றுமுள்ள சதா காலங்கள் நம்முடைய தெய்வம். இவர் தலைமுறை தலைமுறைக்கும் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உன் துக்க நாட்களை முடிய பண்ணி உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு கட்டளையிட்டு உன்னை நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நித்திய வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சு. சாதாரண வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் வெளிச்சம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நித்திய வெளிச்சமா நான் உனக்குள்ள இருக்கிறனால உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுகிறேன். உலகத்துக்கு உன்னை உப்பாய் மாற்றுகிறேன். உலகத்துக்கு உன்னை ஒளி கொடுக்கிற வெளிச்சமாய் நான் மாற்றி நான் உன்னை நடத்தி நானே உனக்கு நித்திய 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 கண்மலையாய் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. 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 ஆமா. உன்மேல் கர்த்தரே உதிக்க போகிறார். அவர் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். உன்மேல் உதிக்கிற நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நித்திய வெளிச்சம் உங்களுக்குள் வரப்போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 60:19 வாசிங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும். பாருங்களேன், இனி சூரியன் பகல்ல தான் வரும். எத்தனை விசுவாசி? அல்லேலூயா. சூரியன் எப்போ வரும்? சந்திரன் எப்போ வரும்? நைட்ல வரும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரே அந்த நீதியின் சூரியனே உனக்கு நித்திய அந்த வெளிச்சம் இல்ல, கர்த்தருடைய வெளிச்சம் உன் குடும்பத்துக்குள்ள உன் சந்ததிக்குள்ள உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சம். கையை தட்டு.
உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உனக்கு மகிமையுமாயிருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உன் மேல தங்கி இருக்கும். அல்லேலூயா. பூமியையும் ஜனங்களையும் காரில் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன் மேல நானே உன் மேல உதிக்க போகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இல்ல? அவரே உங்க மேல ஒளியாயிருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாய் உனக்குள், அல்லேலூயா, அந்த நித்திய வெளிச்சமாய் உங்களுக்குள் அவர் இருந்து உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. இனி உங்களுக்குள் இருள் இருப்பது இல்லை. ஒருவேளை என் வீட்டுக்குள்ள இருளா இருக்குது, என் வீட்டுக்குள்ள அது இருக்குது, இது இருக்கு, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த இருளை மாற்றுகிற, அந்த நித்திய வெளிச்சமாயிருக்கிற, அந்த நீதியின் சூரியனா இருக்கிற நான் உனக்குள் 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 வாசமாயிருப்பேன். அல்லேலூயா. ஆகவே நீ துக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னேன், யார் மேல அந்த நீதியின் சூரியன் உதிக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாம தான் இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து தான் இஷ்டப்பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி தான் தாறுமாறா போறவங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்காது. அல்லேலூயா. அங்க என்னதான் இருக்கும்? இருள் தான் இருக்கும். அல்லேலூயா. உன் இருள் போக வேண்டும் என்று சொன்னா வெளிச்சம் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள கர்த்தரை குறித்த பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எங்கேயோ இருக்கார், அவர் நம்மளை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவருக்கு முன்பாக நிர்வாணியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நான் இப்ப நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஏன் அவருடைய பார்வைக்கு நான் நிர்வாணியா இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை குறித்து A to Z எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த பயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் துணிகரமா போய் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. துணிகரமா போய் அக்கிரமம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. துணிகரமா என்ன செய்ய மாட்டேன்? கண் பார்வையினால பார்க்க மாட்டேன், மற்றவங்களை கவர்ந்து இழுக்க மாட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் எனக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய பயம் எனக்குள்ள இருந்தா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க மேல நீதியின் சூரியன் உதிப்பார். அல்லேலூயா. அவர் செட்டைகள் நிலையிலே வந்த உங்களுக்கு அவராலே மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதில் 45வது வசனம். இங்கே மறுரூபம் மலையில ஒரு காரியம் நடைபெறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன், ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் உதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த மனுஷன் அவனும் சூரியனை போல பிரகாசம் உள்ளவனாய் மாறிவிடுகிறான். அல்லேலூயா. இங்கே இயேசு சாமி மறுரூபம் மலைக்கு தம்முடைய சீசர்களில் 3 பேரை தெரிந்து கொண்டு அவர்களோடு ஜெபிக்கும்படியாய் அங்கே கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அங்கே போய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே இயேசுவுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய முகம் மறுரூபமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. சூரியனை விட பல மடங்கு பிரகாசம் உள்ளதாய் மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. இதை பார்த்த சீசர்கள் பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. உடனே பயந்த அவர்கள் மேலும் இந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இந்த தேவனுடைய பிரகாசம் உதித்ததை குறித்து அந்த வேதம் நமக்கு அழகா சொல்லுது. வாசிக்கலாம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். மத்தேயு 5:45. அதானா? வாசிங்க. உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த சூரியன் நம்ம மேல உதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை இல்ல, இன்னொரு வசனம் மறுரூப மலையில சொல்லு, அங்க சொல்லு. 17
மத்தேயு 17ஆம் அதிகாரம். அங்கே மறுரூப மலையில போய் சீசர்கள் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல. பாருங்களேன், அவர் முகம் சூரியனை போல. இந்த வசனம் தான். அல்லேலூயா. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. பாருங்களேன், அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம். எத்தனை வசனம்? 2. இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம். போட்டேடா 17. காது கேட்கலையா? 17:2 பாருங்க. அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவரை பார்த்து கொண்டிருந்த, அவரோடு கூட தங்கியிருந்த அவருடைய சீஷருடைய முகங்களும் அவரை போலவே மாற ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. என் தேவன் மென்மையும் சிவப்புமானவர். அவர் 10,000ங்களில் அழகில் சிறந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உங்க மேல உதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர் நாமத்துக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு பயப்படுகிறவனுக்கு தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்கேயா இருந்தாலும் சரி, அவர் நாமத்துக்கு பயப்படணும். அல்லேலூயா. பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்கு கொடுத்த பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதை விட்டு நம்ம மாறுவோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நான் சொல்லுகிற நீதியின் சூரியன் நிச்சயமாய் உதிக்கும். அவர் செட்டைகளின் கிளறிலே வந்த உங்களுக்கு அவராலே மிகுந்த பலன் மாத்திரமல்ல, ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அல்லேலூயா. கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நாமத்துக்கு பயந்துருங்க. நீங்க கொளுத்த கன்றுகளை போல வளருவீங்க. வாயை திறந்து சொல்லு, விசுவாசத்தோடு சொல்லி, அவர் நாமத்துக்கு பயந்திருந்தா உன்னை கர்த்தர் கொளுத்த கன்றுகளை போல வளரச் செய்வார். அல்லேலூயா. உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உனக்கு உதிச்சா அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. உனக்கு எந்த வெளிச்சம் இருக்குது இல்லையா, உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். உண்மையில் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. ஆபகுக் 3ஆவது அதிகாரம் 4வது வசனம் பார்ப்போம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்ததா. அல்லேலூயா. இயேசு சூரியனை போல இருந்தா இயேசுவை ஆராதிக்கிற நீயும் சூரியனை போல கர்த்தர் உன்னையும் மாற்றுவார். ஆபகுக் 3ஆவது அதிகாரம் 4வது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அல்லேலூயா. போதும். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. சூரியன், இன்னைக்கு வானத்தில் உதிக்கிற சூரியன் நாளில் ஒரு பங்கைத்தான் அது கதிர்வீச்சியாய் பூமிக்கு அனுப்புகிறது. அல்லேலூயா. மற்ற 3ஐயும் மறைத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அந்த ஒரு பிரசண்டுக்கே ஐயோ அம்மானு எங்கேயாவது நிழல் இருக்காதான்னு ஓடி ஒளிகிறோம். அல்லேலூயா. அந்த முழு பிரகாசத்தை அது செய்தால் எல்லாம் செத்து மடிந்து விடுவார்கள். அல்லேலூயா. இந்த சூரியனை காட்டிலும் நம்ம நீதியின் சூரியன் பல மடங்கு பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. அந்த பல மடங்கு பிரகாசம் உள்ள அந்த நீதியின் சூரியன் உனக்குள் வரும்போது உனக்குள் இருக்கிற எல்லாமே கருகி போய்விடும், பட்டு போய்விடும், இருக்கிற இடம் தெரியாமல் அது அழிந்து போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உதிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவர் முகம் சூரியனை போல இருந்துச்சு. அல்லேலூயா. அவ்வளவு பிரகாசம் உள்ள தெய்வம் நம்ம தெய்வம். அல்லேலூயா.
அந்த பிரகாசமுள்ள தெய்வம் உங்கள் மேல் உதிக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்க உன் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அதை சும்மா வாயினால அறிக்கைட்டா போதாது, இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த சூரியன் எனக்குள் உதிக்கும் போது அல்லேலூயா, அவர் செட்டைகள் கீழே எனக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு. நான் வெளியே போய் கொளுத்த கன்றை போல வளர்ந்து பெருகுவேன். அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அவர் நம்மளை பிரகாசிக்க செய்கிற மெய்யான தெய்வமாயிருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த செய்தியை நிறைவுக்குள் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செட்டைகளுக்குள்ளே வந்த ரூத்துடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்லி அப்படி நம்ம பந்திக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்த நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. ஆரோக்கியம் எங்கதான் இருக்கும்? கர்த்தருடைய செட்டைக்குள்ளதான் இருக்கும். கர்த்தருடைய செட்டை எது? கர்த்தருடைய செட்டை எது? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறையோ அவர் செட்டைகளை விரித்து அவர் செட்டையின் கீழ் அடைக்க போகுவார், சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அவர் செட்டைக்குள்ளதான் நமக்கு அடைக்கலம் இருக்கு. அவர் செட்டைக்குள்ளதான் அவர் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அவர் செட்டைக்குள்ளதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. அறிஞ்ச சத்துரு அவர் செட்டைக்குள்ள வர அவன் ஒட்ட விட மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ ஒரு செட்டைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்கே செட்டைக்குள்ளே வந்த ரூத்துக்கு கிடைத்தது கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்த உனக்கு நிறைவான பலன் அவராலே கிடைக்கும். அல்லேலூயா. யாரால இந்த நிறைவான பலன் கிடைக்கும்? அவர் செட்டைக்குள்ள வந்த உனக்கு அவராலே பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லி இவர் மோவாபிய ஸ்திரீ. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அல்ல, இவர் அந்நிய ஸ்திரியாய் அந்நிய தேசத்துல வாழ்ந்தவர். அல்லேலூயா. மோவாபியர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சபைக்கு அவங்க தூரமானவர்கள். அல்லேலூயா. இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்து தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து எனக்கு இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி எப்போ அந்த செட்டைக்குள்ள வந்தாலோ கர்த்தர் சொல்லுகிறார், அவளுக்கு என்னாலே நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நிறைவான பலன் கிடைக்கும்னா அந்த ரூத்துக்கு எங்கதான் செட்டை? தேவனுடைய செட்டைக்குள்ள வந்தா தான் நிறைவான பலன். அல்லேலூயா. நான் சொல்ற பேசுற புரியுதா? அல்லேலூயா. நீ எப்போ நிறைவான பலனாகி அந்த செட்டைக்குள்ள வருகிறாயோ அந்த தேவனுடைய நிறைவான பலனை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த ரூத்துடைய சரித்திரத்தை நீங்க படித்து பார்க்கும்போது ரூத்துவின் புத்தகம் 1வது அதிகாரம் எல்லாத்தையும் இழந்து, கணவனை இழந்து, மாமனாரை இழந்து, தன் எல்லாத்தையும் இழந்து அவள் நிற்கிறாள். அல்லேலூயா. அவள் நிற்கும் போதுதான் அவளுக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் எப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள போகிறேனோ அப்போ அவரால் எனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ரூத்து விசுவாசித்ததுனால தான் நகோமி கூட அவ கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ரூத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதற்கு ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்கள். நீங்க மத்தவங்க பைபிளை மூடி வச்சுட்டு வீட்டுல போய் ரூத்துவின் புத்தகம் உங்க பைபிள்ல தான் இருக்கும், வாசிக்கலாம். எல்லாம் மூடி வைப்போம், எல்லாம் மூடு.
நியாயாதிபதிகள் நல்ல கவனமா கேட்டுக்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டானது. நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. தேசத்திலே பஞ்சம் உண்டானது. எந்த தேசத்துல? இஸ்ரவேலர்கள் வாசம் பண்ணுகிற பெத்லேகேம் என்கிற தேசத்துல பஞ்சம் உண்டானது. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலிலே பஞ்சம் உண்டானது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் தேசம் அப்பத்தின் தேசம். ஹல்லேலூயா. அப்பத்தின் தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டானது. ஹல்லேலூயா. பஞ்சம் உண்டான போது அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் கூட, அப்பத்துக்கு அங்க ஒரு பஞ்சம் வந்த போது பஞ்சம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எங்க இருக்கிறான்? பெத்லகேம்ல இருக்கிறான். ஹல்லேலூயா. பெத்லகேம்ல இருக்கும்போது சில பஞ்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா. பெத்லகேம் எதை குறிக்கும்? தேவனுடைய வீட்டை குறிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் இருக்கும்போது சில பஞ்சம் சில நேரம் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அந்த பஞ்சத்தின் நேரத்துல நீ பெத்லகேமை விட்டு வெளியே போக கூடாது. ஹல்லேலூயா. வெளியே போனா எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஹல்லேலூயா. எப்போ பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனார்களோ, போகும்போது எல்லாம் கூட போனாங்க, வரும்போது எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. ஹல்லேலூயா. அது கர்த்தர் மகாராஜா வாசம் செய்கிற நகரம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பஞ்சம் வந்தது பெத்லகேம்ல. யூதா தேசத்துல பெத்லகேம் என்கிற ஒரு ஊர்ல வாசம் பண்ண ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் இந்த ரூத்துவின் புத்தகம் முழுவதும் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பம் தேவனுடைய சமூகத்தை விட்டு எப்போ தூர போகிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல சில நேரங்களில் சில பாடுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். அதை கண்டு நம் தூரமாய் போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் இந்த பஞ்ச காலத்துல எங்க தான் இருந்திருக்கணும்? பெத்லகேம்ல தான் இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. இவங்க பெத்லகேம் விட்டு எங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க? மோவாப் தேசத்திற்கு. ஹல்லேலூயா. போகும்போது அந்த நகோமியுடைய கணவர் 2 பிள்ளைகளோடு போறாங்க. வரும்போதோ கணவனையும் 2 பிள்ளைகளையும் இழந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்ப தேவனுடைய செட்டைக்குள்ள இருக்கும் போதுதான் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எப்போ தேவனுடைய செட்டையை விட்டு ஒரு மனிதன் தூரமாய் போகிறானோ அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. சில போராட்டம் வரும், சில பாடு வரும், சில பிரச்சனை வரும். இந்த மனுஷனுக்கு ஒரு குறைவு வந்த போது, ஹல்லேலூயா, யோபுவை போல அவன் சொல்ல முடியலையே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி சொல்லி இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யல? சொல்லல. வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்துல பஞ்சம் உண்டான போது அவன் எங்க போகிறான்? மோவாப் தேசத்திலே. பெத்லகேம் விட்டு எங்க போறான்? மோவாப், அந்நிய தேசத்துக்கு, தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு அவன் அந்நிய தேசத்துக்கு போறான். அந்நிய தேசத்துக்கு போய் 2வது வசனம் வாசிங்க, வேகமா வாசிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவன் தன் 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்பிராத்திய. பாருங்களேன், இவன் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவன் இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம், இவன் போகிற இடமோ மோவாப். ஹல்லேலூயா. நீ எப்போ பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போகிறியோ சில இழக்க வேண்டிய காரியத்தை இழந்து போய் விடுவாய். கேர்ஃபுல். சில போராட்டம் இருக்கும் பெத்லகேம்ல, சில பாடு இருக்கும், சில காரியம் இருக்கும் பெத்லகேம்ல. ஹல்லேலூயா. பெத்லகேம்னா தேவனுடைய சமூகம். இங்க சில பாடு இருக்கும், சில பிரச்சனை இருக்கும், சில இருக்கும். இதை விட்டுட்டு நீ மோவாப்புக்கு போனியாக்கும் பிசாசு மோவாப்புல எல்லாத்தையும் தீர்த்து கட்டி விடுவான். நடந்த காரியம், போகும்போது 2 குமாரன், நகோமியுடைய கணவர் குடும்பமா போறாங்க. வரும்போதோ நகோமி மாத்திரம் தனித்து விடப்படுகிறாள். காரணம், தேவ சித்தம் இல்லாம போன இடம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சித்தம் எது? பெத்லகேம். நீ போனது மோவாப். எத்தனை பேர் பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்கிறார், பெத்லகேம்ல இரு,
அப்பத்தின் வீட்டில் இரு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நீ இங்க இருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம், அந்த அப்பத்தின் வீட்டில் இருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ மோவாப்புக்கு போனா ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, பஞ்சம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மோவாப்பை தோடி போறான். ஹல்லேலூயா. சில போராட்டம் வந்துருச்சுன்னா சபைக்கு வர மாட்டாங்க. நாங்க எங்க போறோம்? ஆமா போறோம், போய் நாசமா போய் வர்றது மறுபடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டு 4 சாத்தான கூட கூட்டு வந்துட்டு வர்றது. ஹல்லேலூயா. கவனம். நீ பெத்லெகேம்ல இருக்க வேண்டிய ஆளு. ஹல்லேலூயா. நீ மோவாப்புக்கு போவது என்ன? நடந்தது என்ன? அவன் மோவாப்புக்கு போகிறார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். பாருங்க, நகோமியின் புருஷன் இறந்து போனான். ஹல்லேலூயா. தேவ சித்தமில்லாத பெத்லெகேமை விட்டு எப்ப மோவாப்புக்கு போனானோ முதலாவது ஒரு இழப்பு. ஹல்லேலூயா. நீ எப்போ தேவ சமூகத்தை விட்டு, எப்போ தேவனுடைய சித்தத்தை விட்டு நீ வேற வழியாய் போய் கொண்டிருக்கிறாரோ உனக்கே தெரியாமல் சில இழப்பு உனக்கு உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. நீ இருக்க வேண்டியது அப்பத்தின் வீடு, மகாராஜா தங்குகிற இடம். நீ மோவாப்புக்கு போகிறது என்ன? சின்ன போராட்டம் வந்தபோது, சின்ன பாடு வந்தபோது, சின்ன பிரச்சனை வந்தபோது, சின்ன ஒரு பஞ்சம் வந்தபோது, பஞ்ச காலத்திலையும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனை மறந்துட்டு இவன் எங்க போயிட்டான்? மோவாப்புக்கு போயிட்டார். பஞ்சகாலம் தான். ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னா ஏன் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரால் கொடுக்க முடியாதா? ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தபோது இவன் தன்னுடைய திறமையை நம்பி போகிறான். சில தம்பிமாரு, உன் திறமையெல்லாம் நம்பாத, தோற்று போய் விடுவாய். திறமையெல்லாம் ஒரு செகண்டுக்கு போதும் என் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய திறமையை நம்பி போறான். எங்க போறான்? மோவாப்புக்கு போன முத விக்கெட் காலி. ஹல்லேலூயா. முத விக்கெட் காலி. தொடர்ந்து வாசிங்க. பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். மறுபடியும் ரெண்டு பேட்ஸ்மேன் வராங்க, 2 பேட்ஸ்மேன் காலி. ஹல்லேலூயா. இப்ப தனிமையாய் விடப்பட்ட நிலைமை. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இழந்து தவிக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவ சித்தமில்லாத எந்த இடத்துக்கு போனாலும் சில இழப்பை நீ சந்திக்க வேண்டியது வரும். எங்க பாரியா செய்து விடுங்க, இங்க பாரியா வேடிக்கை பாதிச்சுட்டு இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒருவேளை நீ உன்னுடைய சுய இஷ்டத்துக்கு போனால் சில இழப்பை சந்திக்க வேண்டியது வரும். நீ இருக்க வேண்டிய இடம் பெத்லெகேம். நீயோ மோவாப்புக்கு போனாய். மோவாப்புல எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. தவிக்கிற வேளையில இந்த நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது. கர்த்தர் 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, பாருங்க, நகோமி எல்லாத்தையும் இழந்து மோவாப்புல இருக்கிறா. இவளுக்கு ஒரு செய்தி அங்க அனுப்பப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்ற செய்தி எங்க போகுது? மோவாப் தேசத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. எங்கே கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்? பெத்லெகேம்ல. நீ பெத்லெகேம்ல இருந்தா உனக்கு ஆகாரம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீ பெத்லெகேமை விட்டு மோவாப்புக்கு போனா உனக்கு ஆகாரம் அங்கே குறைபடும். வேதம் சொல்லுகிறது பெத்லெகேமை விட்டு மோவாப்புக்கு போகிறாள். அங்கே அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. எல்லாவற்றையும் இழந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று சொல்லி இவள் தவித்துக் கொண்டிருக்கும் போது இவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. பெத்லெகேமில் கர்த்தருடைய வீட்டில் ஆகாரம் கிடைக்கிறது என்று சொல்ல செய்தியை கேட்டபோது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, மோவாப் தேசத்தில் இருக்கும்போது கேள்விப்படுகிறார். யாரோ போய் இந்த மோவாப் தேசத்தில் சொல்றாங்க, ஐயோ
அந்த யெகோவா தேவனை விட்டுட்டு இந்த மோவாப்புக்கு வந்து நிற்கிறிய, உன் யெகோவா தேவன் உனக்கு அங்கே ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் செட்டைகளில் நிழலே வந்த உனக்கு அவர் தான் உனக்கு மிகுந்த பலனை கொடுப்பார் என்று சொல்லி இந்த நகோமிக்கு சொன்னபோது தன் மருமக்களோட கூட அவள் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி திரும்பி எங்கதான் வருகிறா? பெத்லகேமுக்கு. அல்லேலூயா. ஐயா, பெத்லகேம்ல தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். பெத்லகேமை விட்டு நீ எப்ப போனாலும் உனக்கு பஞ்சம் நேரிட்டும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிற அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. உட்கார்ந்து தியானம் பண்ணி பார்க்கணும். சும்மா அப்படியே கதையா படிச்சு போக கூடாது, உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. முதல்ல போனது தேவ சித்தம் இல்லாத இடத்திற்கு. அல்லேலூயா. முதல்ல எங்க போயிருக்க கூடாது? மோவாப்புக்கு போயிருக்க கூடாது. போனவங்க போனமா வந்தமான்னு இருக்கணும். அந்த முதலாவது அதிகாரத்தை முதலாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. போனமா வந்தமான்னு வந்துருக்கணும். போய் அங்க போய் டேரா போட்டு உட்கார்ந்தது ரெண்டாவது தப்பு. அல்லேலூயா. முதலாவது ஒரு தப்பு பண்ணிட்ட, மோவாப்புக்கு போனதே தப்பு. ரெண்டாவது அங்கேயே அவர்கள் இருந்து விட்டார். வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அவன் மனைவியினுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அங்கேயே சஞ்சரித்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. போனது கூட பரவாயில்ல. அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கேயே இருந்துட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, மோவாப் தேசத்துக்கு போன கூட தப்பு கிடையாது, போய் அங்கேயே இருந்தது தான் தப்பு. அல்லேலூயா. அவர்களோடு ஐக்கியம். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனுடைய கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதோடு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனோடு ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னா உன்னை சோதித்து பார். உன்னை ஏதோ ஒரு மோவாப் உன்னை திசை திருப்பிக் கொண்டு இருக்கிறது. போய் மோவாப்பிலேயே இவன் இருந்து விட்டான். அல்லேலூயா. மோவாபியரில் பெண் கொண்டாங்க. மூணாவது பாருங்க, தப்பு பண்ணது. மோவாபியர்ல பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அல்லேலூயா. போதும். அங்க ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். போய் 10 வருஷம் டேரா போட்டான். அல்லேலூயா. 10 வருஷம் போய் டேரா போட்டு அந்த பஞ்சத்துல எல்லாத்தையும் இழந்து கொண்டு போன கொஞ்சம் நஞ்சம் எல்லாத்தையும் இழந்து, தன் கணவரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியா இருக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு சுக செய்தி வருகிறது. அல்லேலூயா. நீ என்னதான் தேவனை விட்டு மோவாப்புக்கு போனா கூட, நீ மோவாப்புல இருந்தா கூட தேவன் உன்னை சந்திக்க நினைச்சிட்டான்னா அந்த பெத்லகேமுக்கு நல்ல நற்செய்தியை அனுப்புவார். அல்லேலூயா. இங்கே பெத்லகேமிலே இங்கே ஆகாரம் உண்டு. பாருங்க, மோவாப்புக்கு போயிட்டான். பார்க்கிறார் ஆண்டவர். 1 வருஷம் பார்க்கிறார், 2 வருஷம் பார்க்கிறார். இன்னைக்கு வருவானா மோவாப்புல இருந்து, நாளைக்கு வருவானா மோவாப்புல இருந்து. இவன் 10 வருஷம் டேரா போட்ட போது ஆண்டவர் பார்த்தார், இப்படி விட்டா இவன் மோவாப்புல இவளும் செத்து சுண்ணாம்பா போயிடுவா. அல்லேலூயா. ஒரு நற்செய்தியை அனுப்பு. அல்லேலூயா. எந்த அப்பத்தின் வீட்டுல பஞ்சம் உண்டானது சொல்லி மோவாப்புக்கு போனார்களோ அந்த அப்பத்தின் வீட்டுல இன்னைக்கு ஆகாரம் உண்டு என்று சொல்லி ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். எந்த இயேசு கிட்ட வந்தா சில பாடு வருது, சில பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீ தூரமா போய்கிட்டு இருக்கியோ, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிட்ட வந்தா தான் உனக்கு விடுதலை, இந்த இயேசு கிட்ட வந்தா தான் உனக்கு ஜெயம். அல்லேலூயா. நீதியின் சூரியன் யார் மேல உதிக்க ஆரம்பிச்சிட்டாரு? இப்ப நகோமி மேல உதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. பஞ்ச பரதேசியா போய், தேவ சித்தம் இல்லாம போய், ஏதோ ஒரு தேசத்துல போய் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது அவளுக்கு ஒரு செய்தி 6வது வசனத்துல சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவர்களுக்கு ஆகாரம் அருள கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற நல்ல தகப்பனை நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்ல தகப்பன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று சொன்னா, அவர் இரத்தத்தால கழுவப்பட்ட அவருக்காய் வாழுகிற எனக்கு நிச்சயமா அவருடைய ஆகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆகாரம் அங்கே கொடுக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது
தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து ஹல்லேலூயா. போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம்? எழுந்து வா. ஹல்லேலூயா. இவ பாருங்க, இந்த நகோமி எழுந்து, ஹல்லேலூயா, டேரா போட்டு இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்ய? எழுந்து. நகோமி எழுந்து எங்க புறப்பட்டு வருகிறாள்? தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த பரலோக மகிமை பெற்ற அந்த பெத்லெகேமுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. பெத்லெகேம்ல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. மறுபடியும் சொல்றேன், பெத்லெகேம்ல தான் உனக்கு ஆசீர்வாதம். மோவாப் இன்னைக்கு கொஞ்சம் பிச்சை காசை காட்டும். மோவாப்புக்கு போயிடாத, அழிஞ்சு போயிருவ. ஹல்லேலூயா. இவங்க போகும்போது மோவாப்புல கொஞ்சம் பச்சை பசுமையா இருந்திருக்கும், அதனால மோவாப்புக்கு போனாங்க. ஹல்லேலூயா. அப்பத்தின் வீட்டுல சில பாடுகள் இருக்கும், சில நெருக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. இவன் அப்பத்தின் வீட்டை விட்டு எப்போ மோவாப்புக்கு போக ஆரம்பிச்சானோ குறைவுபட ஆரம்பித்தான். எப்போ நம்ம தேவ சமூகத்தை விட்டு, இந்த நீதியின் சூரியனை விட்டு, உதிக்கிற உன் ஒளியத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வரும்படியாய் உன்னை சந்திக்கிற தேவனை விட்டு. தம்பி செல்போனை ஆஃப் பண்ணு. ஹல்லேலூயா. எப்போ தேவனை விட்டு, உன்னை சந்திக்கிற யெகோவா தேவனை விட்டு நீ எப்போ மோவாப்புக்கு போகிறாயோ இங்கே பஞ்சம் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த குடும்பத்து மேல வைத்த அன்பின் நிமித்தம் அந்த குடும்பத்தை சந்திக்க ஒரு நற்செய்தி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உனக்கும் இன்னைக்கு காலை வேளை ஒரு நற்செய்தி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீ மோவாப்பை விட்டு, நீ எந்த மோவாப்புல உட்கார்ந்திருக்காயோ அந்த மோவாப்பை விட்டு பெத்லெகேமுக்கு வா, அப்பத்தின் வீட்டுக்கு வா, ஆசீர்வதிக்கிற தேவ சமூகத்துக்கு வா. கர்த்தர் உனக்கு அறைகூவல் விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசுமையை பார்க்க கூடாது, பரிசுத்தரை பார்க்கணும். இவன் மோவாப் தேசத்தை பார்த்தாங்க. பஞ்சம் வந்த போது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது மோவாப்புல அங்க பசுமை காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்க அனுப்ப சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. சித்தம் இல்லாத இடத்துக்கு போனா சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. சில தேவன் சொல்லாத இடங்களுக்கு போனா சில காரியங்களை சந்திக்க நேரிடும். இந்த குடும்பம் தேவ சித்தம் இல்லாமல் மோவாப்புக்கு போனதுனால எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் அப்பத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. வந்த அவர்களுக்கு அவராலே மிகுந்த பலன் கிடைக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எந்த வயல் நிலங்கள்ல போய் இந்த ரூத்து போய் பொறுக்கி கொண்டிருக்கிறாளோ, பொறுக்கி கொண்டு இந்த ரூத்தை அதே வயல் நிலங்களுக்கு அதிபதியாய் மாற்ற அந்த நீதியின் சூரியன் அந்த குடும்பத்து மேல் உதித்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பாருங்க, அவ போயிட்டாளே, மோவாப்புக்கு போயிட்டாங்களே, போய் எல்லாத்தையும் இழந்த போது கூட ஆண்டவருடைய இரக்கம் உள்ள அவருடைய மனம் சும்மா விடவே இல்லை. ஐயோ, என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்து நிற்குதே, இழந்து போன சகலத்தை என் பிள்ளைக்கு திருப்பி கொடுக்கணும்னா அப்பத்தின் வீடாயிருக்கிற பெத்லெகேமுக்கு வந்தா தான் என் பிள்ளை இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு நற்செய்தி அனுப்பி மறுபடியும் அந்த எங்க இழந்த நிலையில இருந்தாலோ அந்த இழந்த நிலையிலிருந்து கொண்டு வந்து எந்த அப்பத்தின் வீடு குறைபட்டு இருந்ததோ அதே இடத்துல அவ குறைவை கர்த்தர் மாற்றி நிறைவான பலனை அவளுக்கு கொடுத்து அந்த ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் ஹல்லேலூயா. பொறுக்க போன ரூத்துக்கு கர்த்தர் பொறுக்கிறவளாய் அல்ல, அந்த நிலத்துக்கு அதிபதியாய் மாற்ற என் தேவனால முடியும். நீ ஏதோ ஒரு காரியத்தை பொறுக்கி கொண்டு இதுதான் ஒரு லெவல் நினைச்சிருக்கியா, இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறியா, என்னைக்கு நீ அப்பத்தின் வீட்டுக்கு வருகிறாயோ இதுவும் ஆசீர்வாதம் இல்ல, இதிலும் பெரிதானவைகளை நீ கையை தட்டு. யோவான் 1:50 இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுக்க போன ரூத்தை கர்த்தர் போவாசுக்கே மனைவியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த போவாசுடைய அந்த வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் நீதியின் சூரியனாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா.
பிசாசுடைய தந்திரம் சில நேரம் அப்பத்தின் வீட்டில இருந்து நம்மளை கொண்டு போய் மோவாபுக்கு கொண்டு போய் நம்மளை அழிக்க துடிப்பான். ஹல்லேலூயா. என்னதான் போராட்டம் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம். ஹல்லேலூயா. நாம் இருக்க வேண்டிய இடம் எங்க? பெத்லகேம். கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற இடம் அங்க இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நிறைவு செய்ய போகிறேன். இப்போதும் மகளே, இப்பொழுது மகளே, பயப்படாதே. ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை வந்திருக்கிறாயோ, இப்பொழுதும் என் மகளே பயப்படாதே. உனக்கு வேண்டிய படியெல்லாம் உனக்கு வேண்டிய படியெல்லாம் என்னென்னதெல்லாம் நீ வேண்டி இந்த கால வேளையில இதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு நினைச்சு வந்திருக்கிறையோ, கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே, உனக்கு வேண்டிய படியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா நீ குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. எத்தனை பேரை பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளை நீ குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுவார். அல்லேலூயா. நீ குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி அன்னைக்கு ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீயை பார்த்து என் ஆண்டவரால அவள் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி அவள் பேர் வாங்க முடியும் என்று சொன்னாள். அல்லேலூயா. ஏன் நம்மளால வாங்க முடியாதா? அல்லேலூயா. மோவாபிய ஸ்திரீக்கே தேவன் குணசாலியான ஸ்திரீ என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மளையும் பார்த்து அவர் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லணும். அல்லேலூயா. ஆகவே அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஓம் மேலையும் என் மேலையும் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்று சொன்னார். முதலாவது அவர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நீ என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அவர் இருக்க சொன்ன ஸ்தலத்தை விட்டு நீ தூரமா போனா சில இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை கொண்டு வந்து உன்னை அப்பத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதித்து உனக்கு நற்செய்தியை சொல்லி பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், என் செட்டைகளின் நிழலில் உனக்கு என் செட்டை நிழலில் வந்த உனக்கு என்னாலே உனக்கு மகிழ்ந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனை நீ ஆராதிக்கும். அல்லேலூயா.